சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை நிறுத்தாவிட்டால் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடருவோம். திமுக உள்ளிட்ட 49 கட்சிகள் பங்கேற்ற கூட்டத்தில் தீர்மானம். வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, கல்வித்துறை, என்ன சோசியல் ஒர்க்கர், அந்த சமூக நலத்துறை, இது பூரா தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. இவங்க பூரா தமிழ்நாடு அரசு ஊழியர் தானே. இவங்க மக்கள் தொகை அந்த ஓட்டு லிஸ்ட்டு கணக்கெடுக்க வரும்போது இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது யார்? தமிழ்நாடு அரசு தானே. என்ன டெல்லியில் இருந்தால் ஆஃபீஸர்ஸ் பூரா அங்கே வந்து செக் பண்ண வராங்க. என்னடா அந்த கலந்துக்கிட்ட 49 கட்சிக்காரனுக்கும் அறிவு இல்லையா? எதுக்கு அவன் என்னத்தை கணக்கு எடுத்துருவான்? இது நீங்கள் ஓன்னு கூப்பாடு போடுறத பார்த்தா எங்கள் அப்பன் குதிருக்குள்ளே இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அவன் என்ன செஞ்சிருவான்? நம்ம தைரியமாக இருக்கும்போது, நம்ம நிர்வாகம் நேர்மையாக இருக்கும்போது டெல்லிக்காரன் என்ன செய்ய முடியும் நம்மளை? இதுக்கு நான் அனைத்து கட்சி கூட்டம் 54 கட்சி கூட்டம்னுக்கிட்டு என்னையா காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கிக்கிட்டு மக்களை குழப்பிக்கிட்டு இருக்கிய?